மாடு கேக்குது இங்க தான் நரிப்பில போட்டுக்கறாங்க மாடு மாடெல்லாம் கொஞ்சம் கூப்பிடுறாங்களா நீ என்ன பண்ற பா இதுல வந்து ரஜினிகாந்த் இது இருக்குதுல்ல அது போடலாம்பா ஆன் பண்ணிட்டியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க நான் தான் உங்க தனம் பேசுறேன் எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு போகல நம்ம காட்டில் புளி இருந்துச்சுல்ல புளி அடித்து அதை கொட்டி எடுத்து வச்சா தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு தேவைப்படும் ரசம் வைக்கிறதுக்கு புளி சாப்பாடுலாம் செய்கிறதுக்கு அதனால் நாங்கள் புளி கொட்டிகிட்டு இருக்கிறோம் நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க வேலைக்கு போனீங்களா இல்லை வீட்டில் இருக்கிறீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா மதியம் என்ன சாப்பாடு உங்கள் தோட்டத்திலலாம் இதுமாரி புளியை அடிச்சிருப்பீங்களா இது நானும் என் கணவரும் வேலைக்கு போகல அவரும் இங்கே புளி கொட்டி இருந்தாரு இப்போ அவர் வீடியோ எடுக்கிறாரு நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே புளி கொட்டி வைக்கிறேன் ரொம்ப பயங்கரமாக வெயில் அடிக்குது பாருங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் செம்மையாக வேர்வை இருக்குது என்ன பண்ணுறது முன்ன புளி எல்லாம் கொட்டி எடுத்து வச்சுட்டு அப்புறமேட்டு தான் சாப்பிட்ணும் ஆனால் நாங்களும் மதியம் சாப்பிடவே இல்லை நாங்களும் காலையிலேருந்தே கொட்டுறோம் ஆனால் கொஞ்சம் இவ்வளோ தான் புளி எடுத்துருக்குறோம் ஒரு கிலோ 1.5 கிலோ தான் ஏன்னா ஒவ்வொரு புளியாக எடுக்கணும் இல்லையா பாருங்க இந்த மாதிரி புளி தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது யாரே புளி மரம் வச்சுக்கிறீங்கன்னு யாரே புளி மரம் வச்சுக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்குலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் உங்களிடம் பாய் உங்களிடம் பாருங்க செம்மையே இருக்குது பாய் பாய் நம்ம அப்புறமேட்டு மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பெல் ஐகானை டச் பண்ணுங்க பாருங்க நாங்கள் ஏற்கனவே புளி கொட்டி வச்சிருக்கிறோம் இன்னும் புளியெல்லாம் எடுக்கணும் வெறும் பாருங்க பார்த்தீங்களா இதுக்கு ஆரிய மாவு போட்டு கொட்டினா மட்டும்தான் அந்த சதப்பு கல்லில் ஒட்டாது இப்போ அப்பயும் ஈரமாக இருக்குது செம்ம சதப்பு இந்த புளியில் அது இல்லாமல் எங்கள் மரத்தில் இருக்கிற புளி செம்ம இனிப்புங்க ரசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் புளி சோறும் இதில் செய்வோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்